My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ கிடைக்கலன்னா எல்லா மாணவர்களுக்குமே இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, சார் பக்கத்தில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு காமனாக இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியா தமிழ் பேசும் யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் என்ன, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எத்தனை இருக்கு, அதில் யூஜி எம்பிபிஎஸ் படிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, என்ன மார்க் சீட்டு கிடைக்கும், ப்ளஸ் அங்கே போகணும்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அதோட சேர்த்து யூஜி நான் நீட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் மட்டும் ஐ மீன் மெடிசன் மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ மட்டும் கிடையாது, நீங்கள் பிபிஎஸ்சி பண்ணுறதாக இருந்தாலும் கூட பாண்டிச்சேரியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நமக்கு வந்து நான் நீட் கோர்சஸ்க்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்துருக்கீங்க, நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம டைம் எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவாக எனக்கு அமையும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க. நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு மெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களாக நீங்கள் ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூர், சென்னை அண்ட் திருச்சி ரீஜனில் சேர்ந்த மாணவர்கள் பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். உங்களை தேடி மிஸ்பா கரியர் அகாடமி இந்த 3 சிட்டிஸ்க்கும் வரும். இந்த 3 சிட்டிஸ்லையுமே மிஸ்பா கரியர் அகாடமியினுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நடத்துகிறோம். இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் என்னென்ன பேச போகிறோம், எதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய கவுன்சிலிங் ரிலேட்டடான எல்லா விதமான சந்தேகங்களையும் கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய நீட் ஸ்கோருக்கு எந்தெந்த கல்லூரிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சிருக்கணும், அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு நீட்டில் மார்க் கம்மியாக இருக்குது, நான் அடுத்ததாக என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியல, அல்லது நான் வந்து அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் பண்ணலான் இருக்கேன், அப்படி பண்ணுறதாக இருந்தால் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை இந்த மீட்டிங்கில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மீட்டிங் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுக்கு எந்த விதமான கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. இட்ஸ் அ ஃப்ரீ ஈவெண்ட். ஆனால் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அவசியம். சென்னையில் வருகிற 18ஆம் தேதி இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ சென்னை அண்ட் சென்னை சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறேன். ஸோ சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி தனித்தனியாக கூகுள் ஃபார்ம் இருக்கும். நீங்கள் 3 கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு எந்த இடத்துக்கு எந்த தேதிக்கு வருவதற்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த டைமுக்குரிய அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் வர போகிறீங்க, உங்கள் கூட யாரெல்லாம் நீங்கள் கூட்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தேவையான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் மற்ற காரியங்களை பார்க்கறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஈவெண்ட். நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரத்தில் மற்ற மாவட்டங்களுக்கும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை நான் பின்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தமிழ்நாடு மாதிரியே பாண்டிச்சேரியில் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது ஒரு வெப்சைட்டில் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. வெப்சைட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சென்டாக் புதுச்சேரி, அதாவது சென்டாக் சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி அப்படிங்கிறது தான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் அத்தாரிட்டி. இவங்க எதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாராமெடிக்கல் கோர்சஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லா, அக்ரி, அதே மாதிரி வெட்டனரி சயின்சஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், யூஜி, பிஜி எல்லா அட்மிஷன் ப்ராசஸையும் இந்த சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி சென்டாக் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் பாண்டிச்சேரியில் செஞ்சுட்டு வராங்க. அப்போ நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா we have to visit centakpuducherry.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் வந்து போகணும். இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன் இல்லைங்களா, யூஜி நான் நீட் கோர்சஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்க. இது வந்து நமக்கு பாண்டிச்சேரி புதுச்சேரியினுடைய டோட்டல் இது அப்படிங்கிறது இருக்கு. இங்கே பாருங்க, நான் ஓவரால் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா. இதில் பாருங்க, உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபார் யூஜி நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நான் நீட் ப்ரொஃபஷனல்னா இதுல எல்லாமே வருது. பாராமெடிக்கல் கோர்சஸ் வருது, இன்ஜினியரிங் வருது, இந்த மாதிரி பிபிஎஸ்சி வருது. ஸோ எல்லா கோர்சஸ் வருது. டோட்டலா நான் நீட் கோர்சஸ் யூஜி நீட் இல்லாம 12th மார்க்கை பேஸ் பண்ணி போகக்கூடிய கோர்சஸ்னுடைய சீட்டு பார்த்தீங்கன்னா 6257 சீட் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காமர்ஸ் மாதிரியான வணிகவியல் உட்பட 4320 சீட் இருக்கு. டோட்டலா நீட் இல்லாம அது இருக்கக்கூடிய அதர் நான் நீட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 10057 சீட் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கு. இதற்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இணையவழி விண்ணப்பம் அப்படிங்கிறது வந்து 12/5/2025 மே 12th ஆரம்பிச்சாங்க. விண்ணப்பத்தினுடைய கடைசி நாள், அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது
May 31st. ஓகேங்களா? இது வந்து பாண்டிச்சேரி ஒரு சில கோர்சஸ்க்கு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் போகலாம். ஒரு சில கோர்சஸ் வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ டீடைல் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கோ த்ரூ பண்ணி பாருங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எம்பிபிஎஸ்க்கு வருவோம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் நம்ம நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் பாண்டிச்சேரியில் உள்ள அதர் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் வழி. அங்கே கவர்மெண்ட் கோட்டாவில் தமிழ்நாட்டு மாணவர்கள் சேர முடியாது. அப்போ அங்கே உள்ள கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் யார் சேர முடியும்னா பாண்டிச்சேரியை பிறப்பிடமாக வைத்திருக்கக்கூடிய த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி இல்லை அந்த நேட்டிவ் ஆஃப் பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை எடுக்க முடியும். பிரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை அவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். அண்ட் அகைன் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் 15% இடஒதுக்கீடு ஆல் இண்டியா கோட்டா கீழே வரும். அதுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் போகலாம். மற்றபடி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு போக முடியாது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோ அது வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸோ பாண்டிச்சேரிக்கு போறதா இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் போக முடியும். இந்த இடத்துல பாருங்க 2024 அச்சீவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற எல்லா விஷயமும் வரும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். டோட்டலாக 2024 டோட்டலாக எவ்வளோ சீட் இருந்துச்சு சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. சீட் மேட்ரிக்ஸ். ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. சரிங்களா? ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜோட பேர் வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் விச் இஸ் அ கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டுங்கிறது 180. ஒட்டுமொத்தமாக 180 இடங்கள் அந்த கல்லூரியில் இருக்கு. அரசு மருத்துவக் கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டால 131 இடமும் 85%. சரிங்களா? அதாவது ஆமாம் 15% 27 சீட்டு போயிடுது. இந்த என்ஆர்ஐ கோட்டா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஒரே காலேஜ் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்த காலேஜில் என்ஆர்ஐக்கு கோட்டா இருக்கு. இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா மேபி பிரைவேட் காலேஜில் என்ஆர்ஐயில் படிக்கிறத விட கவர்மெண்ட் காலேஜில் என்ஆர்ஐயில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்க. இதில் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரிசர்வேஷன் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் எப்படி பிசி, பிசிஎம், எம்பிசி அந்த மாதிரி எல்லாம் கேட்டகரி இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, இபிசி, பிசிஎம், எஸ்டி அண்ட் பிடி இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய கேட்டகரி ரிசர்வேஷன். இப்போ பிரைவேட் காலேஜஸ்க்கு வரலாம். பிடிஎஸும் இருக்குது. ஒரு டென்டல் காலேஜும் இருக்குது. மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் விச் இஸ் அ கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். அங்கே டோட்டலாக நம்பர் ஆஃப் சீட்ஸுங்கிறது 110 சீட் இருக்கு. 44 சீட் வந்து நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டுங்கிறது 44. ஆல் இண்டியா கோட்டாவில் 15%, 17 சீட்டு. என்ஆர்ஐ கோட்டாவில் 5 சீட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் டென்டல் காலேஜில். சரிங்களா? இப்போ பிரைவேட் காலேஜஸ் பார்க்கலாம். பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாண்டிச்சேரியில் 3 பிரைவேட் காலேஜ் இருக்கு. சரிங்களா? டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தனி, பிரைவேட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் உள்ள பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச் மாதிரியான பிரைவேட் காலேஜஸ் சென்டாக்ல பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் பிம்ஸ்னு சொல்லுவோம். இதில் 150 சீட் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டால 55 சீட்டும். மைனாரிட்டி, இட் இஸ் அ கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். அப்போ அதற்கு ப்ரியாரிட்டி யார் கொடுப்பாங்கன்னா பாண்டிச்சேரி ரெசிடென்ஸா இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸுக்கு 75 சீட் கொடுத்துருவாங்க. என்ஆர்ஐ கேட்டகரி வந்து 18 சீட். இதுல அந்த பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ் மட்டும்தான் இந்த மைனாரிட்டி கேட்டகரிக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, செகண்ட் ரவுண்ட்ல பாண்டிச்சேரி கிறிஸ்டியன்ஸ் பார்ட்டிசிபேட் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த சீட் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததா ஸ்ரீ மணக்குள விநாயகர் விச் இஸ் அ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல 250 சீட் இருக்கு. டோட்டலா 250 சீட் இருக்கு. 92 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடும். அதாவது பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கு போயிடும் கவர்மெண்ட் கோட்டால. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 38 சீட் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? 38 சீட் அப்படிங்கிறது வருது. இந்த 38 சீட்டுங்கிறது என்ஆர்ஐ கேட்டகரிக்கும், மிச்சம் இருக்கிற 120 சீட் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. இது மைனாரிட்டி கிடையாது. ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ன்றதுனால 120 சீட் எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தமிழ்நாடு உட்பட நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்ததா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். இதுவும் பாண்டிச்சேரி தான். 250 சீட் இருக்கு. திஸ் இஸ் த தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இப்போ பாண்டிச்சேரிக்கு நீங்க போறதா இருந்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மணக்குள விநாயகர் மட்டும்தான் சாய்ஸ் லிஸ்ட்ல காட்டும். பாண்டிச்சேரியோட பிம்ஸோ அல்லது உங்களுக்கு வெங்கடேஸ்வராவோ காட்டாது. பிகாஸ் தட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ், கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும்
இந்த 2 காலேஜ் உள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து ரிசர்வ்டு. இந்த ரெண்டுலையுமே அந்தந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இல்லாதனால, பாப்புலேஷன் நமக்கு தமிழ்நாடு அளவுக்கு பெரிய பாப்புலேஷன் கிடையாதுன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக சேர மாட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அன்ஃபில்டாக இருக்கும். அந்த சீட் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். செகண்ட் ரவுண்டில் எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும், ஈவன் பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த 3 காலேஜுக்குமே என்ன பண்ணலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு 120 சீட் இருக்கு அதர் கேட்டகரியில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். இதுல பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததா என்ஆர்ஐல 94 சீட் இருக்கு. மைனாரிட்டி கேட்டகரியில் 196 சீட் இருக்கு. இது பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான். கவர்மெண்ட் கோட்டால 240 சீட் இருக்கு. இதுவும் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். சரிங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தமிழ்நாடை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரிங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாடை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் இந்த இடத்துல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவங்க கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் காட்டுறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, 23/8/2024 லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல 23ஆம் தேதி சென்டாக் கவுன்சிலிங் அத்தாரிட்டி ரிலீஸ் பண்ண ஒரு பிடிஎஃப். இதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து என்னது, கவர்மெண்ட் கோட்டாக்கும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இருக்கு, என்ஆர்ஐக்கும் இருக்கு. நீங்க வந்து பிம்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டால சேர்ந்தா 4 லட்சம் ரூபா. 3 காலேஜுக்குமே கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து 4 லட்சம் ரூபா தான். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாவுடைய ஃபீஸ் 4,30,000 ரூபாயிலிருந்து 4,50,000 ரூபா வரைக்கும். இது வந்து டியூஷன் ஃபீஸ். ஓகே. அடுத்ததா பிம்ஸ் அண்ட் மணக்குள விநாயகர் அண்ட் வெங்கடேஸ்வரா இதுல மேனேஜ்மெண்ட் கோட்டால போனா 16.80 லட்சம், 16,80,000 ரூபாய் ஃபீஸ் வரும் டியூஷன் ஃபீஸ். ஓகேங்களா? இது தவிர எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வரலாம். அப்போ 16 லட்சத்தி, தமிழ்நாட்டில் எவ்வளவு ஃபீஸ் ஆக்சுவலா 13,50,000 ரூபாய். மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க சேர்ந்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 13,50,000 ரூபாய். வெங்கடேஸ்வரால அல்லது பிம்ஸ்ல அல்லது மணக்குள விநாயகர்ல சென்டாக்ல நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா டியூஷன் ஃபீஸ் 16,80,000 ரூபாய். அடுத்து என்ஆர்ஐ கேட்டகரியில ஜாயின் பண்ணா தமிழ்நாட்டில் என்ஆர்ஐ சீட்னுடைய டியூஷன் ஃபீஸ் வந்து 24,50,000 ரூபாய். ஆனா சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் 21 லட்சம் ரூபாய். என்ஆர்ஐல ஃபீஸ் கம்மி, ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல ஃபீஸ் ஜாஸ்தி, கவர்மெண்ட் கோட்டாலையும் ஃபீஸ் கம்மி. இதுதான் டிஃபரன்ஸ். இது தவிர ஹாஸ்டல், மெஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். அது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி வாங்குறாங்களோ அதே மாதிரி காலேஜ் டு காலேஜ் அது வேரி ஆகலாம். நீட் பிஜிக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பட் அது நமக்கு பெருசாக தேவையில்லைன்றதுனால அதை கன்சிடர் பண்ணல. ஸோ இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டேன். மார்க்குக்கு வருவோம். மார்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எந்த மார்க் இருந்தால் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் அ பிரைட் சான்ஸ் இன் சென்டாக் கவுன்சிலிங். இப்போ சென்டாக்ல நீங்க தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அங்கேயும் நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். சீட்டு கிடைச்சு சேர்ந்துட்டீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சீட்டு கிடைச்சு நீங்க சேராம போனீங்கன்னா நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் அலோவ் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கா இல்லையாங்கிறது இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் வீடியோவில் அப்டேட் பண்றேன். சென்டாக் கவுன்சிலிங், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கேஇஏ கவுன்சிலிங், கேரளாவில் இருக்கக்கூடிய கீம் மெடிக்கல் கவுன்சிலிங், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்னுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றின ப்ராசஸையும் மிஸ்பா அகாடமிங்கிற இந்த யூடியூப் சேனலில் நம்ம கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு 400 மார்க்ஸுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சென்டாக்லையும் ட்ரை பண்ணலாம். ஃபீஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட வரலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ். பட் எக்ஸாக்டா இது லாஸ்ட் இயர் டேட்டா. இந்த வருஷம் ஃபீஸ் ரிவிஷன் ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டைம்ல நான் வீடியோ அப்டேட் பண்றேன். ஸோ தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்கலன்னா அடுத்தபடியாக நீங்க பாண்டிச்சேரி தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் அங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் சீட் பிளாக்கிங் இஸ் டெஃபினெட்லி நாட் அலோவபிள். அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டிலையும் சீட் எடுக்கிறேன், பாண்டிச்சேரிலையும் சீட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 இடத்துலையும் பண்ண முடியாது. ஸோ நல்லா யோசிச்சு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் நாம் பார்க்கலாம். மிஸ்பா அகாடமியில் நீட் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீட் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் தமிழ்நாடு கவுன்சிலிங் நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஆல்ரெடி கோட்டா கவுன்சிலிங் கவர் பண்ணுறோம். அண்ட் இந்த 2 கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, டாக்குமெண்ட் எப்படி வாங்கணும், எங்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ப்ளஸ் காலேஜஸ் எப்படி நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, உங்கள் மார்க்குக்கு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, அதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். என்னால் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பர்ட் சப்போர்ட் தேவைப்படுது
தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் வித் மிஸ்பா அகாடமியினுடைய நீட் கம்பெனியெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வில் டேக் கேர் ஆஃப் த ப்ராசஸ். எல்லா ப்ராசஸுமே மிஸ்பா அகாடமியினுடைய டீம் வந்து அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.